मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। இனி உனக்கு இந்த வீட்ல வேலை இல்ல, வெளியே போ. நைட் ஷிஃப்ட் பாக்குறேன்னு சொல்லிட்டு சும்மா தூங்கிட்டா இருக்க. நான் தெரியாம தூங்கிட்டேயா. காலையில கொஞ்சம் வேலை இருந்ததா என்ன மன்னிச்சிருங்க. 18 வருஷமா இந்த வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னு தெரியல. சார் 18 வருஷத்துல ஒரு நாள் தானே தூங்கி இருக்காரு. நீங்க அவரை பெரிய மனசு பண்ணி விடலாமே. அவரை பார்த்தாலே பாவமா இல்லையா உங்களுக்கு? ஆமா சார். பாவம் புண்ணியெல்லாம் பார்க்க மாட்டேன். வேலை செய்யற இடத்துல தூங்கி இருக்கான். சார் அவர் கழுதையா உங்களுக்கு உழைச்சிருக்காரு சார். நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. இங்க வாங்கல, 2 பேரும் ஒற்றுமையா இருங்க. முதலாளியும் தொழிலாளியும் ஒன்னா இருந்தா தானே வீடு நல்லா இருக்கும், நாடும் நல்லா இருக்கும். நீயும் நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணுன்ற பஞ்ச் டைலாக்லாம் உங்களுக்கு தெரியாதா சார்? இப்படி உங்களுக்காக உழைச்சு வர வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா நியாயமா இருக்குமா? நம்ம எல்லாம் ஒருத்தருக்காக ஒருத்தர் படைக்கப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி எல்லாருக்கும் தான் ஆக்சிஜன் கொடுக்குது. தெரியாம நான் கொஞ்சம் டயர்ல தூக்கிட்டேன் சார். எனக்கு புள்ள குட்டியில இருக்கு சார். என்ன வேலையை விட்டு தூக்கிடாதீங்க நீ சார். என்ன டிராமா போட்டாலும் உன்னை வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேன். உன்னை வேலையை விட்டு தூக்கி ரொம்ப நேரம் ஆச்சு. முடிவு பண்ணீங்க. இப்படிப்பட்ட ஓனர்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு சும்மா இருக்கலாம். இதெல்லாம் சரியே இல்ல. நீங்க இவ்ளோ குடும்பப்படுத்துறீங்க. நீங்க யோசிக்கணும். 18 வருஷமா உங்களுக்காக தான் வேலை பார்த்திருக்காரு. ஆமா, 18 வருஷம் எனக்காக தானே கஷ்டப்பட்டிருக்கான். என் மூடிட்டு இருந்த கண்ணை திறந்து விட்ட தம்பி. என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு. நீ எனக்கு ஒரு நல்ல தம்பி. அடடா, இப்போதான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இத பாருங்க, இதுக்கு மேல இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நானே போலீஸ் கிட்ட போய் சொல்லிடுவேன். சரியா? அப்புறம் தெரியும் நான் யாருன்னு. சரியா? நான் வரேன். பை பை. யாரோ ஒரு பிரச்சனையே தான் பிரச்சனைன்னு நினைச்சு தீர்த்து வச்சானே. அப்ப நம்மளுடைய பிரச்சனையை இவங்கிட்ட எடுத்துட்டு போனா தீர்த்து வச்சிருவான். வந்துட்டேன். எங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். தம்பி, யார் அது? ஒண்ணு இருக்காது. தம்பி, மறுபடியும் என்ன யார கூப்பிடுறாங்க. யார் இருக்கா இங்க? யார் கூப்பிட்டாங்க என்ன? ஒரு வேலை பூதமா இருக்குமா? ஓடிடு. இது டேஸ்டா இருக்கு. இன்னைக்கு ஒரு கட்ட வேண்டியதுதான். ஏடா கூட ஒருத்த உட்கார்ந்து இருக்கானே, அவனுக்கு கொடுத்து சாப்பிடணும்னு உனக்கு தோணாதா? என்னடா வாயா இல்ல டேங்கா? என்ன காப்பாத்துங்க. அது என்ன பின் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. என்ன காப்பாத்துங்க. யாரு? அது ஒரு பூதமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துல எல்லாம் வருமே பூதம், அது நீதான் பயமுறுத்துவ. அப்புறம் எப்படிடா? கரெக்டா தான் சொன்னேன். பூதம் இவனை பயமுறுத்துச்சான். என்ன நம்ப மாட்டீங்கல்ல? என்ன நம்புங்க. உன்னை நான் நம்புறேன். ஆனா எனக்கு ஒரு பிளேட் தந்தூரி வாங்கி கொடுப்பியா? எனக்கு ரொம்ப நாளா தந்தூரி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குமா? புதுசா வாங்கணும்ல, அந்த சாஸ் டப்பாவை கொடு. இந்த டொமேட்டோ சாஸ சமோசால வச்சு சாப்பிடும் போது எப்ப பாரு சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு ஒண்ணு சும்மா இருக்க முடியாதா? இதையும் யூஸ் பண்ணிக்கிறானே. இதுதான் சரியான நேரம். நம்ம உள்ள போய் நம்ம வித்தைய காட்டுவோம். ஐயோ போதும், என்ன காப்பாத்துங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன போத மாதிரியா தெரியுது? நானும் மனுஷன் தான். என்ன நல்லா பாருங்க. இல்ல, நீங்க ஒரு ஆவி. ஆமா, ஆவினா நல்ல ஆவி. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நான் உங்களுக்காக செய்வேன். இப்ப பாருங்க, இந்த சாப்பாடெல்லாம் நான் உங்களுக்கு ஊட்டி விட போறேன். இப்ப பாருங்க என்னோட மேஜிக்க. என்ன மேஜிக் பண்றா? சாப்பிடு தங்கம், சாப்பிடு. சாப்பிடு செல்லம், சாப்பிடு. நல்லா சாப்பிடு. இந்தா இன்னும் சாப்பிடு. நல்லா சாப்பிடு. வயிறு பெருசாக சாப்பிடு. ஒண்ணு அனுப்போ, இல்ல எல்லாத்தையும் சேர்த்து அனுப்போ. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நல்லா சாப்பிடு. ஊட்டி விட்டதான் சாப்பிடுவியோ? கையில சாப்பிட மாட்டேன். நானும் ஒண்ணும் சாப்பிடலாம். அது அந்த பூதத்தோட வேலை. நீங்க எல்லாரும் ஒன்னா வந்துட்டீங்களா? எங்களை விட்டுருங்க.
அவங்க பயப்படுறாங்க. யாரு சார் நீங்க? அட அதான் நான் சொன்னேன்ல என்ன ஒருத்த ஃபாலோ பண்ணிட்டே வரான்னு. அந்த குரலும் இந்த குரலும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இதான் அந்த பூதமா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க. ஆனா பூதங்கள்லயே நான் கெட்ட பூதம் கிடையாது. நான் ரொம்ப சாதாரணமான ஒரு பூதம். நல்ல மனுஷனா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். சினிமால நடிக்கணும்ன்றதுதான் என்னுடைய கனவு. நீங்க உங்க ஆசைப்படி நீங்க சினிமால நடிச்சிருக்கலாம்ல. எதுக்கு நீங்க இறந்து போனீங்க? இறந்ததுனால தானே இப்படி பூதமா வந்து நின்னுட்டு இருக்கீங்க. இப்ப நடிக்க முடியுமா? எந்த அளவுக்கு நான் நல்லவனோ அதே அளவுக்கு நான் கெட்டவன். அத நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னால எப்படி வேணாலும் நடிக்க முடியும். உங்களுக்கு புரியுதா? ஓ, நீங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. இந்த மாதிரி நடிச்சு நான் யாரையும் பார்த்ததே இல்ல. சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பிரச்சனை? வழியில நடந்த அநியாயத்தை தட்டி கேட்டு என் மனசுல இவன் நீங்க தான் இடம் பிடிச்சிட்டா. அதே போல எனக்கு நடந்த அநியாயத்தையும் தட்டி கேட்கிற வரைக்கும் நான் உங்க இடத்துல உங்க கூட தான் இருக்க போறேன். தேவையில்லாம பஞ்ச் பேசாதன்னு சொல்லிருக்கல. இப்ப அதை பார்த்து பூதமே வந்திருக்கு பாரு. என்னது பூதமா? என்ன பார்த்து பூதம் நான் சொன்னேன். பூதம் நான் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணும். நான் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணனா சொல்லு. என் கோபத்தை நீ சீட்டி பார்த்துக்கிட்டே இருக்க. இதுக்கெல்லாம் எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? சரி, நான் கூல் ஆயிட்டேன். இப்போ வந்து எனக்கு நீங்க உதவி பண்ணிக்க. எனக்கான நீதியை நீங்க தான் வாங்கி கொடுக்க போறீங்க நண்பர்களே. சமோசா வாங்கி கொடுத்தலாம். நீதி எங்க இருந்து வாங்க? அடி என்னமா இங்க இவ்வளவு மொபைல் சுத்தது பயமா இருக்கு. பூதமா? எங்கடா பூதம்? எங்க நானே ஒரு பூதம் எதுக்குடா நான் பயந்து ஓடணும்? நண்பர்களே ஓடாதீங்க, நில்லுங்க, எனக்கு உதவி பண்ணுங்க. உதவி. அடே அந்த பூதமே நீதான்டா. ஏன்டா இப்படி உயிர் எடுத்துட்டு இருக்க? எங்களை விட்டுடா. நாங்க பாவம். இங்க இருந்து போயிடு. மரியாதை இங்க இருந்து போறியா இல்லையா? போன்னு சும்மா சொன்னவன் எப்படிமா இங்க இருந்து போவான்? ஆமால. சாரி சாரி, அதே மனசுல வச்சுக்காதீங்க. எங்களை மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ப்ளீஸ். உன்னால மட்டும் தான் பறக்க முடியும் நினைச்சியா? என்னாலயும் பறக்க முடியும். நில்லு, என் ஃப்ரெண்ட்ஸையா கடுப்பேத்துற உன்ன. இங்க ஜிலி ஜிலி கூல்ல வந்து உட்காந்துக்கிட்டியா? என்கிட்ட ஏதாவது பேசணுமா? நம்ம ரெண்டு பேரும் ஏதாவது பேசலாமே. ஓகேவா? தூக்கம் வரல பூதகத்தை சொல்லுங்க. எங்க ஓடுறீங்க? டில்லிங்கடா. எனக்கான நியாயத்தை நீங்க வாங்கி கொடுக்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். கடையில தக்காளி வாங்கி கொடுக்க சொல்ற மாதிரி நியாயத்தை வாங்கி கொடுக்க சொல்றானே. நம்ம எங்க போய் இதெல்லாம் வாங்குவோம்? நைட் எல்லாம் பச்சைக்கு பறக்க கூடாது. காலையில தான் பறக்கணும். அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா கீழே விழுந்து மேல ஏறி உன் மேல உட்கார்ந்து உன்னை கீழே விழக்க போறேன். என் சித்தப்பா பேரு மயில் வாங்கணும், என் பேரு கிளி வாங்கணும். இது எப்படி இருக்கு? சூப்பரா? நாங்கெல்லாம் அப்பவே அப்படி. இப்ப சொல்லவா வேணும்? என்னது ஒரே சத்தமா இருக்கு? அடடே, இவதான் அந்த அழகான ராட்சசி. உன்னை தேடி நான் வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு தெரியல, யாதான் பூதம், நீ ராட்சசி. நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இருக்கலாமா? நான் பூதமாய் சில வருஷம் ஆகுது. என்னை எப்படியாவது ஏத்துக்கோ. என் ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படியாவது ஏத்துக்கோ. என்ன பண்றது? ஒரு ஐடியா வந்துருச்சு. இப்போ பாருங்க. ஹலோ கிட்டி, எப்படி இருக்க? உன்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. நான் உன்னை பத்திரமா கொண்டு போய் விட்டுடுறேன். அதாவது உனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களா? அழகான ராட்சசி. இங்க என்ன நடக்குது? பூதம்லாம் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கு. நீ எதுக்கும் பயப்படாம இரு, நான் தான் இருக்கேன்ல. அது வந்து என்னன்னா, அதை எப்படி துரத்துறதுன்னு தான் நாங்களும் ரொம்ப நேரமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன பிளான் பண்றீங்களா? அழகான ராட்சசி இங்கதான் இருக்காளா? என் அன்பே, உயிரே, ஃப்ரெண்ட் ஆயிடலாமா? நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாமா? தயவு செஞ்சு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடலாமா? எப்படி இருக்கு? செமையா இருக்கு சார். பாட்டுனா இதான் பாட்டு. இந்த பாட்டை கேட்டு நாங்க அப்படியே மெய் சிலிர்த்து போயிட்டோம். பல்லவிலையும் சரணத்திலையும் நீங்க பாடுனீங்க பாருங்க. செமையான பாட்டு, செமையா இருந்துச்சு. தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க நடிக்க நாங்க முயற்சி பண்ணிருக்க கூடாது. பெரிய சிங்கர் ட்ரை பண்ணிருக்கணும். ஆமா, நீங்க எல்லாம் லிரிக் எழுதிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா சொன்ன. நான் மட்டும் லிரிக் எழுதி இருந்தேன், இந்த ஊர்லயே மிகப்பெரிய கலைஞனா இருப்பேன். அது மட்டும் இல்லாம கலைஞனாய் நிறைய உள்ளங்களை கவர்ந்து இருப்பேன். இப்போ உனக்காக நான் ஒரு கவிதை சொல்லட்டுமா? நீயும் நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு. சார் சார், செம கவிதை சார், செம. ஆனா இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்க வெளியில சொல்லிடாதீங்க.
ஓய், என்ன நீ கலாச்சிக்கிட்டு இருக்கன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு மட்டும் கோவம் வந்துருச்சு. நான் உங்க எல்லாரையும் கடிச்சு. என்ன சார் நிறுத்துங்க. சும்மா கோவம் வந்துருச்சுன்னு சொல்றீங்க. மிட் நைட்ல நேரம் தூங்குற டைம் இப்ப போய் கோவம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஓய், என்ன சொன்ன? மொக்க போட்டுட்டு இருக்க நான் சொன்னேன். இப்ப பாரு என்னோட கவிதை எப்படி இருக்குன்னு சொல்லு. ஃப்ரெண்ட்ஷிப் 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 ஃப்ரெண்ட்ஷிப். அமைதியா இருக்கீங்களா? இன்னொரு கவிதை சொல்றேன் கேளு. இதெல்லாம் ஒரு லிரிக்கா? இதெல்லாம் லிரிக்னு சொல்லாத. உன்னை நீ செத்ததே நல்லதா போச்சு. இப்படி எல்லாம் பாடுவியா? இன்னொரு தடவை கவிதை அப்படி இப்படின்னு ஏதாவது ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ. உன்னை ஐயோ வேண்டாம், என்ன மன்னிச்சிருங்க. என்னைய ராட்சசி சொன்ன? என்ன எந்த ஆங்கிள் பார்த்தா ராட்சசி மாதிரி தெரியுது உனக்கு? நான் எவ்வளவு அழகு தெரியுமா? மன்னிச்சிரு செல்லம். நான் சும்மா அடிச்சேன். முள்ளு மேல சேலை பட்டாலும். அடே முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் சேலைக்கு தான் டேமேஜ். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தமிழ் சினிமா டயலாக் பேசிட்டு இருப்பீங்க நீங்க? என்ன இது வந்துருச்சா? இதெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் பழைய டயலாக். இப்பெல்லாம் இதை பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, எல்லாரும் கல் எடுத்து காது மேலே வைப்பாங்க. அது மட்டும் இல்ல, உங்களை மீம்ஸ் போட்டே கலாச்சு தள்ளிடுவாங்க. ஓகேவா அதுக்கு? சரி, நான் போயிட்டு வரேன். இன்டர்நெட்னா என்னதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அது தெரிஞ்சதுன்னா நானும் ஏதாவது பண்ணுவேன்ல. அத பத்தி இவங்க சொல்லுவாங்க. நீங்க இன்டர்நெட்ல இந்த மாதிரி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி போடலாம். அங்க உங்களை ஃபேமஸ் ஆக்கிடுவாங்க. போங்க. ஆமா, அத மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னு வைங்க, சினிமால உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதும் நீங்க ஒரு பெரிய ஆக்டர் ஆயிடலாம் சார். எப்படி? அதனால உடனே ஓடி போய் சோஷியல் மீடியால வீடியோ போடுங்க. இப்ப கிளம்புங்க. அப்படியா? இப்பவே போய் பண்றேன். எப்படியோ அவரை பேசி அனுப்பிட்டோம். அட நான் வந்துட்டேன். இரு ஏய், நானு என்ன வரேன். பேசிட்டு இருக்க? இங்க பாரு, என்ன நடக்குதுன்னே புரியாம நீ பேசக்கூடாது. அவ என்ன மாதிரி தான் அப்படிலாம் சொல்லுவா தெரியுமா? ஹேய், பஞ்ச் டயலாக் பேசி அந்த பூதத்தை திரும்ப வர வச்சிருவோம். பாத்துக்கோ.